Your time starts now. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். நான் ஹரிஷ் செல்வகுமார், 3ஆம் வருட எம்பிபிஎஸ் பிரிவு படிக்கிறேன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருந்து. இன்று நான் இயந்திர காற்றோட்டம் பற்றி பேசப் போகிறேன். இயந்திர காற்றோட்டம் என்றால் என்ன? இயந்திர காற்றோட்டம் என்பது நோயாளி தானாக போதுமான அளவில் சுவாசிக்க முடியாத போது ஒரு இயந்திரத்தின் உதவியுடன் நுரையீரலுக்கு காற்றை செலுத்தி ஆக்சிஜனின் வளங்கள் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுதலை பராமரிக்கும் செய்முறை. இது சுவாச செயலிழப்பு உள்ள நோயாளிகள் உயிர் காக்கும் சிகிச்சை முறையாகும். தீவிர சிகிச்சை பிரிவுகளில் இயந்திர காற்றோட்டம் என்பது கிரிட்டிக்கல் கேர் மெடிசனின் அடிப்படை கூறாகும். சரியான நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் இது நோயாளியின் உயிர் வாழ்வை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்துகிறது. நோயாளிகளுக்கு இயந்திர காற்றோட்டம் ஏன் தேவை? உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் போதிய அளவில் கிடைக்காத போது இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது, முக்கிய உறுப்புகளுக்கு பாதிக்கப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு உடலில் தேங்கி விடும்போது சுவாச செயல்பாடு தோல்வியடைகிறது, மூளை மற்றும் இதயத்திற்கு ஆபத்து ஏற்படுகிறது. நுரையீரல் நோய்கள் காரணமாக சுவாசம் பாதிக்கப்படும் போது தீவிர நிமோனியா, நுரையீரல் நீர்த்தேக்கம், தீவிர சுவாச குறைபாடு இந்த நேரங்களில் தேவைப்படும். மூளை மற்றும் நரம்பு மண்டல பாதிப்புகள் ஏற்பட்டால் தலைக்காயம், மூளை இரத்த கசிவு, மருந்து அல்லது விஷம் காரணமான மயக்கம் இவைகளும் செயற்கை முறைகள் தேவைப்படும். தசை மற்றும் நரம்பு நோய்கள் காரணமாக சுவாச தசைகள் பலவீனமடைந்தால் இந்த இடங்களிலும் நமக்கு தேவைப்படும். அறுவை சிகிச்சைக்கு பிறகு அல்லது மயக்க மருந்து காரணமாக சுவாசம் தற்காலிகமாக குறையும் பொழுதும் தேவைப்படும். இயந்திர காற்றோட்டத்தின் வகைகள். முதல், உடலுக்குள் செலுத்தும் இயந்திர சுவாசம். நோயாளியின் வாய் அல்லது கழுத்து வழியாக குழாய் செலுத்திய இயந்திர சுவாசம் வழங்கப்படுகிறது. தீவிர சுவாச குறைபாடு உள்ள நோயாளிகளில் பயன்படுத்துகிறது. பெரும்பாலும் தீவிர சிகிச்சை பிரிவில் வழங்கப்படும் முழுமையான சுவாச ஆதரவை அளிக்கும் முறை. இரண்டாவது, உடலுக்குள் குழாய் செலுத்தாத இயந்திர சுவாசம். முகமூடி அல்லது மூக்கு மூடி மூலம் சுவாச ஆதரவு வழங்கப்படுகிறது. லேசான அல்லது மிதமான சுவாச குறைபாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. நோயாளி தானாக சுவாசிக்கும் திறன் ஓரளவு உள்ளபோது ஏற்றது. உடலுக்குள் குழாய் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இயந்திர காற்றோட்டத்தின் கொள்கைகள். இயந்திர சுவாசத்தின் முதன்மையான நோக்கங்கள் 3 ஆகும். முதல், ஆக்சிஜன் வளங்களை உறுதி செய்தல். நுரையீரல் வழியாக உடலுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் இரத்தத்தில் சேர்த்தல். இரத்தத்தில் ஆக்சிஜன் குறைவதால் ஏற்படும் உறுப்பு சேதங்களை தடுப்பது. மூளை, இதயம் போன்ற முக்கியமான உறுப்புகளை பாதுகாப்பது. இரண்டாவது, கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம். உடலில் தேங்கும் கார்பன் டை ஆக்சைடை சரியான அளவில் வெளியேற்றுதல். சுவாச செயலிழப்பு காரணமாக ஏற்படும் அமிழ்தன்மையை கட்டுப்படுத்துதல். உடலின் இயல்பான அமிலகார சமநிலையை பராமரித்தல். மூன்றாவது, நுரையீரல் பாதுகாப்பு. அதிக அழுத்தம் அல்லது அதிக காற்றளவு காரணமாக நுரையீரல் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பது. நுரையீரல் காற்று பகைகளின் சுரிதலை தடுப்பது. சுவாச தசைகளை ஓய்வு வழங்குதல். இயந்திர காற்றோட்டத்திற்கான முக்கிய அளவுகோல்கள் இவை. முதல், மூச்சுக்கோர காற்றளவு. ஒவ்வொரு மூச்சிலும் நுரையீரலுக்கு செலுத்தப்படும் காற்றின் அளவு மிக அதிகமாக இருந்தால் நுரையீரலின் சேதம் ஏற்படும். மிக குறைவாக இருந்தால் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படும். ஒரு நிமிடத்தில் மூச்சுகளின் எண்ணிக்கை. ஒரு நிமிடத்தில் வழங்கப்படும் மொத்த மூச்சுகளின் எண்ணிக்கை. கார்பன் டை ஆக்சைடு சரியாக வெளியேற இது சரியான அளவில் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஆக்சிஜனின் சதவீதம். நுரையீரலுக்கு வழங்கப்படும் காற்றின் உள்ள ஆக்சிஜன் அளவு குறைவாக இருந்தால் ஆக்சிஜன் பற்றாக்குறை, அதிகமாக இருந்தால் ஆக்சிஜன் விஷத்தன்மை ஏற்படும். நான்காவது, இறுதி மூச்சழுத்த ஆதரவு. மூச்சு வெளியேற்றுதலின் முடிவில் நுரையீரல் காற்றுப்பைகள் சுருங்காமல் திறந்த நிலையில் வைத்திருப்ப அழுத்தம், அதாவது பிரஷர், ஆக்சிஜன் பரிமாற்றத்தை மேம்படுத்த உதவுகிறது. இயந்திர சுவாசத்தின் பொதுவான முறைகள். இயந்திர சுவாசம்
பல்வேறு முறைகளில் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் நோயாளியின் நிலைக்கு ஏற்ப தேர்வு செய்யப்படுகிறது. முதல், காற்றளவு கட்டுப்படுத்தப்பட்ட சுவாச முறை. ஒவ்வொரு மூச்சிலும் முன்னதாக நிரன் நிரணியக்கப்பட்ட அளவு காற்று வழங்கப்படுகிறது. நுரையீரலின் நெகிழ்வுத்தன்மை குறைந்தால் அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பொதுவாக தீவிர சிகிச்சை பிரிவில் பயன்படுகிறது. இரண்டாவது, அழுத்தம் அழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட சுவாச முறை. ஒவ்வொரு மூச்சிலும் ஒரே அளவு அழுத்தத்தில் காற்று வழங்கப்படுகிறது. காற்றளவு நுரையீரல் நிலைக்கு ஏற்ப மாறுபடும். நுரையீரல் பாதுகாப்பிற்கு ஏற்ற முறை. மூன்றாவது, ஒத்திசைந்த இடைவேளை சுவாச முறை. இயந்திரம் வழங்கும் மூச்சுகளுடன் நோயாளி தானாக எடுக்கும் மூச்சுகளும் இணைக்கப்படுகின்றன. நோயாளியை மெதுவாக இயந்திர சுவாசத்தில் இருந்து விடுவிக்க உதவும் முறை இது. நான்காவது, தொடர்ச்சியான நேர்முறை சுவாச அழுத்த முறை. சுவாச பாதையில் தொடர்ந்து ஒரே அளவு அழுத்தம் பராமரிக்கப்படுகிறது. நுரையீரல் காற்றுப்பைகள் சுருங்காமல் திறந்த நிலையில் வைத்திருக்க உதவுகிறது. உடலுக்குள் குழாய் செலுத்தாத சுவாச ஆதரவு பயன்படுகிறது. இயந்திர காற்றோட்டத்தின் சிக்கல்கள். இயந்திர சுவாசம் உயிரை காக்கும் முறையாக இருந்தாலும் நீண்ட காலம் அல்லது தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டால் சில முக்கியமான சிக்கல்கள் ஏற்படலாம். அவை என்னவென்று இப்பொழுது காண்போம். முதல், வெண்டிலேட்டர் தொடர்பான நுரையீரல் தொற்று. நீண்ட நாட்கள் இயந்திர சுவாசம் பெறும் பொழுது நுரையீரல் தொற்று ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது. இது காய்ச்சல், சுவாச குறைபாடு மற்றும் இறப்பு அபாயத்தை உயர்த்துகிறது. இரண்டாவது, அதிக அழுத்தத்தால் ஏற்படும் நுரையீரல் சேதம். அதிக அழுத்தத்தில் காற்று வழங்கப்படும் பொழுது நுரையீரல் காற்றுப்பைகள் கிளியலாம். இதனால் நுரையீரல் சுரித்தல் போன்ற தீவிர நிலைகள் உருவாகலாம். மூன்றாவது, அதிக காற்றளவு காரணமான நுரையீரல் பாதிப்பு. தேவைக்கு அதிகமான காற்றளவு வழங்கப்பட்டால் நுரையீரல் திசுக்கள் அதிகமாக விரிவடைந்து சேதமடையலாம். இது நுரையீரல் அழற்சியை அதிகரிக்கும். நான்காவது, ஆக்சிஜன் விஷத்தன்மை. நீண்ட நேரம் அதிக அளவு ஆக்சிஜன் வழங்கப்பட்டால் நுரையீரல் திசுக்கள் பாதிக்கப்படலாம். ஆக்சிஜன் பரிமாற்றம் மேலும் குறையும் அபாயம் உள்ளது. வெண்டிலேட்டரில் இருந்து படிப்படியான விடுவித்தல். நோயாளி தன்னிசையாக சுவாசித்த தொடங்கும் நிலையில் இயந்திர சுவாசம் ஆதரவிலிருந்து மெதுவாக பாதுகாப்பாகவும் விடுவித்து படிப்படியான விடுவித்தல் ஆகும். விடுவித்தலுக்கான முக்கிய நிபந்தனைகள்: நோயாளியின் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு நிலையான நிலையில் இருப்பது. இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு தேவையான அளவில் பராமரிக்கப்படுதல். நோயாளிக்கு தானாக சுவாசிக்கும் திறன் போதுமான அளவில் இருப்பது. நோயாளி விழிப்புடன் இருந்து சுவாச உத்தரவுகளை பின்பற்றும் நிலை. படிப்படியான விடுவித்தல் எவ்வாறு செய்யப்படுகிறது? இயந்திரம் வழங்கும் சுவாச ஆதரவை மெல்ல மெல்ல குறைத்தல், நோயாளியின் சுய சுவாசத்தை படிப்படியாக அதிகரித்தல், சுவாசம், இதய துடிப்பு, ஆக்சிஜன் அளவு ஆகியவை தொடர்ந்து கண்காணிக்கப்படுதல். விடுவித்தலின் முக்கியத்துவம்: நீண்ட கால இயந்திர சுவாசத்தால் ஏற்படும் சிக்கல்கள் குறைக்க உதவுகிறது. நோயாளியை இயல்பான சுவாச நிலைக்கு பாதுகாப்பாக மாற்றுகிறது. மருத்துவமனையில் தங்கும் காலத்தை குறைக்கிறது. சுருக்கம் மற்றும் முடிவுரை. இயந்திர சுவாசம் என்பது தன்னிசையாக சுவாசிக்க முடியாத நோயாளிகளுக்கு உயிர்காக்கும் முக்கியமான சிகிச்சை முறையாகும். இது ஆக்சிஜன் வளங்களை மேம்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை உறுதி செய்து உடலின் முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கிறது. நோயாளியின் நிலைக்கு ஏற்ப சரியான வகை, சரியான முறை, சரியான அளவுகோல்கள் தேர்வு செய்யப்படுதல் மிக அவசியம். தவறான அல்லது நீண்ட கால பயன்பாடு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் கவனமான கண்காணிப்பு அவசியம். நோயாளி மேம்படும் நிலையில் வெண்டிலேட்டரில் இருந்து படிப்படியான விடுவித்தல் பாதுகாப்பாக செய்யப்பட வேண்டும். நன்றி.